முல்லை பெரியாறு விவகாரத்தில் தமிழக அரசுடன் கேரள அரசு விரைவில் பேச்சுவார்த்தை நடத்தும் என்று நமது டெல்லி செய்தியாளர் கணபதி தெரிவிக்கிறார். முல்லை பெரியாறு அணை விவகாரத்திலே விரைவிலேயே கேரள அரசு தமிழக அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சென்ற வாரம் பதவியேற்றிருக்கும் புதிய கேரள முதலமைச்சரான பினராயி விஜயன் இன்று டெல்லியிலே உள்ள சிபிஎம் பொலிட் பியூரோ கூட்டத்திலே கலந்து கொண்டார். அதன் பிறகு அவர் கேரள அரசு தங்கும் விடுதிக்கு வந்திருந்தார். இங்கே சற்று முன் அவரை சந்தித்து பேசிய போது ஏற்கனவே முந்தைய காங்கிரஸ் அரசு முல்லைப்பெரியாறு அணை விவகாரத்திலே உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்திருந்தது. உச்சநீதிமன்றம் அந்த அணை பலமாகத்தான் இருக்கிறது என்ற தீர்ப்பை வழங்கி இருந்தாலும் கேரள மக்களிடையே இந்த அணை உடைந்து விடுமோ, இதனால் ஏதேனும் பாதிப்பு ஏற்படுமோ என்ற அச்சம் இருக்கிறது. ஆகவே இந்த விஷயத்திலே தமிழக அரசுடன் கலந்தாலோசித்து முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். என்ன முடிவு என்பதை பற்றி அவர் சொல்லவில்லை, ஆனால் தமிழக அரசுடன் கலந்தாலோசிக்க வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்தினார். இதற்கு அவர் சொன்ன இன்னொரு காரணம் என்னவென்றால், புதிய அணை கட்ட வேண்டும் என்று முந்தைய கேரள அரசு ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்திருந்தது. அந்த சட்டத்தில் கூட தமிழக அரசுடன் கலந்தாலோசனை செய்துதான் முடிவுகள் எடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருந்தது. ஆகவே அத்தகைய நிலைப்பாடு கேரளாவுக்கும் சரி தமிழகத்துக்கும் சரி சரியான நிலைப்பாடாக இருக்கும் என்று அவர் வலியுறுத்தினார். புதிய தலைமுறைக்காக புதுடெல்லியில் உள்ள கேரளா இல்லத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் ஜெரின் சாமுவேலுடன் கணபதி.